அம்மாவை ஆனால் உண்மைக்கு பவரா கேமராவில் தெரிஞ்சிருக்குமா உயர்ந்தது. அதில் 3 அண்ணன் தம்பில என்னை தப்பு பண்ணுறதுக்கு பாவடை தூக்கி அக்கா மனசாலும் எனக்கு யாரும் உதவி செய்யலை. அந்த 11 வயசு வரல என் பின்னாடி இருந்து எந்தெந்த விஷயத்துக்கோ என்னை காப்பாற்றின்னு வந்தீங்க. எப்படியாப்பட்ட பாவம் பண்ணுங்களும் எப்படியாப்பட்ட ஒருத்தருக்கு இது பண்ணுறவங்களா இருந்தாலும் அந்த அம்மாவும் இருக்கிறாங்க, நாகாத்த அம்மாவும். அவங்களுக்கு சாட்சி உடனே இது பார்த்துங்க, குழந்தை நிற்கலை, இதுமாரி கல்யாணம் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி அம்மா வர வச்சு கேட்பாங்க. கஷ்டத்தை வெளியே சொல்கிறேன்னு சில பேர் நினைப்பாங்க, ஐயோ இது பாரா எப்படி இருந்துக்குது, இது பாரா இப்போ எப்படி ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சில ஜென்மங்க அது நல்ல ஜென்மம் கிடையாது. அந்த பக்கத்து ரூமில் என்ன வாயை போய் தீக்கின்னு போனான், கையை கச்சி விட்டு ஓடியான்ட்டேன். ஓடியான்ட்டு அந்த உண்மையை நான் 11 வயசு வரை நான் மனசில் போட்டு வச்சுட்டேன். நான் அம்மா வணக்கம்மா. வணக்கம்ப்பா. உங்களை பற்றி சொல்லிக்கோங்க. ஏன்னா நம்ம நேர்கள் வந்து இன்னைக்கு நம்ம ஒரு புதுவிதமான நிகழ்ச்சியை நம்ம இந்த சேனலில் ஒளிபரப்ப போகிறோம். இங்கே என்ன விஷயங்கள்லாம் நடக்குது, இந்த இடத்துக்கான ஒரு மகத்துவம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் நேர்களுக்கு சொல்லுங்கள். நான் நேர்களுக்கு சொல்கிறதுன்னா நான் இஷ்டம் பண்ணுறவங்க என்னுடைய பாலஸுக்கு பொதுமக்களுக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த கோவில் கட்டி ஒரு 4 வருஷமாக இந்த கோவிலை நான் வழிபடுறேன். இந்த கோயில் வழிபடுறேன். இப்போதைக்கு நான் பின்னாடி வந்து ஒரு 3 செங்கல் வச்சு தான் நான் வழிபட்டுன்னு இருந்தேன். அப்புறமா சரி நம்ம வந்து மாதம் ஒரு வாட்டி வந்து பண்ணிட்டு போகிறோம். ரொம்ப இருண்டாச்சு, ஒரு காடாக தெரியுது. 29 நாளும் இருண்டு போய் தான் கிடக்குது. ஒரு நாள் வெளிச்சத்தை கொடுத்துட்டு போகிறோம். இது எப்படி எது எனக்கு மனசு செட் ஆகலை. அப்போது நான் என்ன பண்ணேன், என்னால் முடிஞ்சுது அம்மாவுக்கு இது போல் செஞ்சு சிம்பிளான கும்பாபிஷேகம் பண்ணி அம்மாவை ஆனால் உண்மைக்கு பவரா கேமராவில் தெரிஞ்சிருக்குமா உயர்ந்தது. உயர்ந்து தெரிஞ்சிருக்குமா, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன். உண்மைக்கு என் தாய்ங்களுடைய பவரு இது வந்து என் அங்காளம்மா, இது வந்து என் கங்கையம்மா. எனக்கு எனக்கு வந்து இது கொடுத்தாங்க இல்லையா, அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இவங்க வந்து என் சேமாத்தம்மா. 3 அம்மன்கள் வச்சிருக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் இங்கே இந்த இடத்துல வச்ச நாள்லேருந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து அவங்க பெறாத்திங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறகுற பாக்கியம் கிடைக்குது. மாங்கல்யம் இல்லாதவங்களுக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமும் நடக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை வருது, வந்து வேண்டிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சமாதானமாக ஆகி நல்ல லைஃபு ஆறு அளவுக்கு அவங்க லைஃபு போகுது. இப்போ இங்கே இந்த கோவில் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, எவ்வளோ ஆண்டு காலமாக இங்கே இருக்குது? இந்த கோவில் வந்து இந்த ஊர் மக்களுக்கு என்ன பேரில் ஞாபகம் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு? இங்கே வந்து சேமாத்தம்மா அங்காளம்மா கோவில்னு இருக்குதுன்னு தான் தெரியப்பட வச்சுக்குது. அங்காளம்மன் கோயில். ஆனாலும் அவங்க வந்து என்னை கேட்டால் தான் இவங்க கங்கையம்மா, இவங்க சேமாத்தம்மா. ஆனால் பேர் ஊரா வந்து இங்கே ஒரு அங்காளம்மா கோவில் இருக்குது. என்ன போய் வேணுனாலும் நம்மளுக்கு நிறைவேறுது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குது, பாக்கியம் கொடுக்குறாங்க. கல்யாணம் இல்லைன்னு கல்யாணம் ஆகுது. ஒரு குடும்பத்தில் பிரச்சனை சச்சரவாக இருக்குது, அதுவும் சமாதானமாக ஆகுது. ஒரு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியாதாவது அங்கே போய் வேணுனாலும் அந்த குழந்தைங்க நல்லா குணமாகுது. அப்படின்ற அளவுக்கு என் தாய் இந்த இடத்துல அவ்வளோ ஒரு பவராக இந்த இடத்துல நிற்கிறாங்க. இப்போ அங்காளம்மன் கங்கையம்மன் சொன்னாங்க, இவங்க ஒரு புதுவிதமான அம்மனாக இருக்காங்க. இவங்க எப்படி? இவங்க வந்து என் சேமாத்தம்மா. அவங்களும் அந்த இது தான். 3 பேருமே அக்கா தங்கச்சின்னு சொல்லுவாங்க. 3 பேருமே சேர்ந்து தான் வரவங்களுக்கு அவங்க என்ன பெறாத்திக்கிறாங்களோ, அவங்க என்ன வேண்டிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாரி அவங்க நடத்தி கொடுக்குறாங்க. 3 பேருமே சேர்ந்து தான். ஏன்னா இந்த அம்மன் பொறுத்தவரை நிறைய பேர் தெரிய வாய்ப்பு. இந்த அம்மா வந்து சேமாத்தம்மா. எங்கள் ஊரில் வந்து பெரம்பூரில், சென்னை தான் ரொம்ப பேர் போனுங்க. பெரம்பூரில் நல்லா பேர் போனுங்க. அவங்க அவ்வளோ ஒரு நிறைய பேர் குலதெய்வமாக குலதெய்வமாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள நிறைய வீட்டுக்கு கும்பிட்றவங்களும் இது என் குலதெய்வம் அப்படின்ற வழிபாடுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இவங்களை வந்து இந்த 3 பேருமே வந்து உங்களுக்குள்ளே வந்து மருளாடுவாங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க. சில பேருக்கு பிரச்சனையாக இருக்குது, இந்தமாரி குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருக்குது,
அதோட வந்து குழந்தை நிற்கலை, இதுமாரி கல்யாணம் தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி அம்மா வர வச்சு கேட்பாங்க. ஆனாலும் நடந்து இங்கே வந்து பொங்கல் வைப்பாங்க. அதை நான் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு பார்க்குறப்போ. அப்போ அவங்களே வாய் விட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, அம்மா உங்கள் மேலே வந்து அருள் வாக்கு வந்துச்சு, நாங்கள் இதை கேட்டோம், எங்களுக்கு வந்து பிஸ்னஸ்ஸு கூட நடத்துகிறோம், லாஸ் ஆகுது, அதை வந்து உங்கள் மேலே அருள் வாக்கு வர வச்சு நாங்கள் கேட்டோம், இப்போ எங்களுக்கு பிஸ்னஸ்ஸு கொஞ்சம் நல்லா போதுமா, அதோட எங்களுக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் தடைப்பட்டுனே போச்சு, நீங்கள் உங்கள் மேலே அருள் வாக்கு வந்து ஒரு கோவிலை காட்சி இந்த இடம் போ அந்த இடம் போன்னு சொல்லி அந்த கோயிலை நாங்கள் வழிபட்டோம். இப்போ அந்த கோயிலை வழிபட்டவனையும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் புள்ளிக்கு ஒரு குழந்தை நின்று இருக்குது, என் குழந்தை உடம்பு சரியாத இருந்தது, என் குழந்தைக்கு நீங்கள் வந்து ஒரு கயிறு போட்டு ஒரு திணறை போட்டு நல்லா ஆயிடுச்சு. அது வந்து அருள்வாக்கெல்லாம் முடிஞ்ச பேர் நான் மாதத்தில் 2 வாட்டி வரேன் பார்த்தீங்களா, அப்போ அந்த அண்ணனுடைய ஆள் வந்து இதே மண்ணில் நின்று என் தாய் எதிர்க்க சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது நான் என்ன சொல்கிற வார்த்தை ஒரே ஒரு வார்த்தைனா, எனக்கு ஃபேமிலி சாமி இருக்கக்கூடாது, அப்படியே இருந்தால் நான் வீட்டில் படத்தை வச்சு கும்பிட்டு போயிடலாம். இது போல் நான் ஒரு கோவில் கட்டி நான் வச்சுருக்கிறேன்னா பொது மக்களுங்க 4 பேர் வந்து போய்க்கின்னு கற்பூரம் கொளுத்தின்னு, இப்போ ஒரு கருவறையில் பார்க்குறோம் எவ்வளோ ஜனம் நிற்குது, அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு வேண்டுதல் வந்து அம்மாக்களே ஒரு வரம் கேட்க வராங்க. அது போல் ஒரு 10 பேர் வந்து போனால் எனக்கு அதோடைய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. எனக்கு தேவை அதான். இப்போ ஆன்மீகத்தில் ஒரு ஆண் செய்கிறதுக்கும் ஒரு பெண் எடுத்து அதை செய்கிறதுக்குமே நிறைய வேறுபாடு. ஆமாம். நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? இதுக்குள்ளே நான் எப்படி வந்தேன்னா, நன்றியோடைய அந்த கடன் எனக்கு எப்படியாவது ஒரு கோவிலை நம்ம கட்டிடணும். எதனால் நான் அதை சொல்கிறேன்னா, நான் ஒவ்வொரு கஷ்டப்பட்டுருக்குறேன், 1 2 அப்படி கிடையாது. இது வந்து தெய்வத்தோடைய சக்தி தான். எனக்கு தெய்வம் பின்னாடி இருக்கவ தான் நம்ம இப்படி இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணலாம், ஒருத்தவங்க நினைப்பாங்க ஒரு பணம் காசு சேர்ந்துட்டா ஒரு காரை வாங்கலாமா, ஒரு பங்களா வாங்கலாமா, இன்னொரு வீடு வாங்கணும், இன்னொரு வீடு வாங்கலாமா, இல்லை இந்த நகை சேர்ந்து இல்லை இன்னொரு டிசைன் நகை எடுக்கலாமா, இந்த நகை இன்னொரு மாடல் வந்துக்குது நகை, அந்த நகை எடுக்கலாமா அப்படின்னு பணம் சேர 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 ஒவ்வொரு ஆசைகள் ஒவ்வொருத்தங்களுக்கு இருக்குது. எனக்கு என்னன்னா, என்னால் முடிஞ்சது அம்மாவுக்கு எப்படியாவது ஒரு இடம் வாங்கி நான் கும்பிட்ற 3 அம்மாங்களை நான் வச்சிடணும். ஏன்னா இந்த 3 அம்மாங்க எனக்கு பயங்கரமான சப்போர்ட்டு, அது என் மனசாட்சிக்கு தெரியும். அதனால நான் என்ன பண்ணேன், இந்த இடம் கூட நான் வாங்கினது கை மேலே காசு கொடுத்துல. இப்போ ஒரு டிவி வாங்குகிறோம், ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குகிறோம், ஒரு அதை இதை வாங்கி ஒரு இன்ஸ்டால்மெண்ட் மாரி காசு கட்டுறோம் நம்ம. அதுமாரி நான் வந்து என்ன பண்ணேன், எனக்கு அவர் இந்த இடம் விற்றவர் எனக்கு கொஞ்சம் பழக்கம். அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், என்னன்னா எனக்கு இந்த இடம் எனக்கு கொடுங்க மாரி, ஆனால் என் கையில் காசு இல்லை, இப்போதைக்கு காசு இல்லை, கொஞ்சம் காசு உங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு மாதம் நான் உங்களுக்கு இவ்வளோ நான் தவணை முறையில் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், இன்ஸ்டால்மெண்ட் மாரி கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் வந்து பழகின இதுவில் எனக்கு அப்பயே ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாரு. நான் காசு அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை, ஆனாலும் என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு கிரவுண்ட் இடம் இது அப்படி எனக்கு கொடுத்துட்டாரு. சரிம்மா நீ கொடுப்ப எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மாதம் நான் இவ்வளோன்னு கட்டி அப்பயே வாங்கின உடனேமே இந்த வாரம் வாங்குறேன்னா அடுத்த வாரம் அம்மாங்களை 3 செங்கல்ல தான் நான் வச்சு வழிபட்டுருந்தேன். 2 வருஷம் வழிபட்டுருந்தேன். 3வது நேற்று தான் அம்மாங்களுக்கு பிறந்த நாள் முடிஞ்சிச்சு. நேற்று தான் அவங்களுக்கு சித்ரா பௌர்ணமி, வருஷத்தில் ஒரு வாட்டி வரோம் இல்லையா, அப்போ தான் இவங்க 3 பேரை நான் வச்சுது. நேற்று இவங்களுக்கு பிறந்த நாள் பண்ணேன் இந்த இடத்துல. இப்போது அவங்கள வந்து வச்சுட்ட உடனே இடத்த வாங்கி இவங்களை வச்சிடணும்னு நினச்சேன், வச்சுட்டேன். ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு சாட்சியே வந்து என்ன சொல்லணுன்னா, மனுஷனுங்களுக்குள்ள மனுஷன் ஒரு நன்றி கடத்தை ஏதாவது ஒரு மனசால் ஏதாவது ஒரு செஞ்சாலும், ஒரு தண்ணி வாங்கி குடித்தாலும், ஒரு டீ குடித்தாலும், இல்லை ஒரு வாட்டி அவங்க வீட்டில் போய்ட்டு ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிட்டாலும் அந்த நன்றிக்கு மனுஷனுக்கு மனசை பார்த்து நான் என்ன சொல்லுவாங்க, இதுக்கு தான் நான் உனக்கு இப்படி இருந்தேன், நான் அதுக்கு தான் அப்படி இருந்தேன்னு மனசை பிரிவேன்னு அப்படி சொல்கிறோம். எனக்கு தெய்வம் வந்து 1 2 என்னை ஒவ்வொரு இதுவில் என்னை காப்பாற்றலை, நிறைய விஷயத்தில் என்னை காப்பாற்றிருக்குது. எதனால் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு குழந்தையில ஒரு பொண்ணுங்க என்ன அளவுக்கு கஷ்டப்படக்கூடாது இந்த உலகத்தில், அந்த அளவுக்கெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன். அது ஒரு தெய்வத்தை நம்ம வழிபட்டு அவங்க பின்பற்றதே கஷ்டம். 3 பேரை வந்து வச்சு நான் குழந்தையிலேருந்தே வழிபடுறேன். ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் கஷ்டப்படல. நிறைய இந்த உலகத்தில் எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்கும். அப்பா அம்மா இருந்து அவங்கவுங்களுக்குள்ள வாழ்க்கையில் என்னென்ன வேறுபாடோ என்னென்ன சண்டை சச்சிருவோ பிரிஞ்சு அவங்க போயிடுறாங்க அவங்க தலையெழுத்து. ஆனாலும்
அவங்களுக்குள்ள ஒரு குழந்தைங்க என்ன அளவுக்கு என் தங்கச்சி அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்களாம் எனக்கு தெரியாது. இந்த காலமே என்னன்னா எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ ஒரு இது பட்டாலும் பணம் காசு நம்மளுக்குள்ளே சேர்ந்துட்டா, ஆனால் நம்ம பட்ட கஷ்டத்தை வெளியே சொன்னோம்னா பார்க்குற ஜனம் கேவலமாக இருக்கும். என்றைக்கும் நம்ம எப்பயுமே இருக்கிற மாரி தான், 1000 கஷ்டம் தான், அது மண்ணோட மண்ணாக போட்டோம். ஆனால் அது யாருக்கும் வெளியே தெரியாதுல்ல. ஆனால் நம்மள 4 பேர் மதிக்க மாட்டாங்க. ஒரு என்னத்த சொல்லிடுதுன்னா, ஒருத்தவங்க கொலை பண்ணுறான், ஒரு அநாயம் கொலை பண்ணிடுறான், அவங்கள பணங்குது வெளியே வந்துடுறான். ஒரு வயசான ஒரு கேள்வி, அவங்கள ஒரு 80 வயசு கேள்வி போய் ஒரு பாலியல் பண்ணி சாவடிக்கிறான், பணம் இருக்குது வெளியே வந்துடுறான். குழந்தைய தூக்கின்னு போய் ஏதோ பண்ணுறானுங்க, அவனும் பணங்குது வந்துடுறான். பணம் இருக்கிறதால எல்லாமே பண்ணிவிட்டு ஒரு என்னடா பண்ணுறது, நம்ம இந்த மாதிரி நம்ம இருக்கிறோம், ஒரு கஷ்டமாகுது, எப்படி பண்ணலாம், என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஒரு தப்பு இந்த உலகத்திலே செய்ய முடியாத தப்பு ஒரு பர்சனலாக ஒருத்தங்க கையில் பேசுகிறாங்க. கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல அவங்க அப்படின்னு பேசுகிறாங்க. பேசிட்டு என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, பொண்ணை கட்டிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு 2வது பொண்ணை கட்டிக்கிறாங்க. அப்படியும் இருக்கிறாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க, நல்லா படிக்க வைக்கிறாங்க. பசங்களை படிக்க வச்சு நல்லா உத்தியோகத்துக்கு நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு அவங்கள ஒரு ஆளாக்கி விட்டுறாங்க. ஆளாக்கி விட்டு என்ன செய்கிறாங்க, பெற்றவங்கள பிச்சை எடுக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பெற்ற புள்ளி அந்த மாதிரி படிக்க வச்சு ஆளாக்கி 4 பேர் மதிக்கிறவளுக்கு ஆக்கி விட்டு இன்றைக்கி அவங்களப்போ பிச்சை எடுக்கிறெல்லாம் கையேந்திரத்தெல்லாம் நான் சில ஆம்பளைங்க மாரி பண்ணுறத நான் பார்த்துக்கிறேன். சில பொண்ணுங்களும் இருக்குது, அப்பா இல்லாத தாய்ங்க வளர்க்குறாங்க, நல்லா படிப்பு படித்து உஷாராகி அதுங்க என்ன பண்ணிட்டு ஒரு வேலையில் போயிட்டு அவங்களும் கஷ்டத்தில் வந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் படிப்பு அவங்கள தூக்கி ஏதாவது ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போய் வருமானம் சம்பாதிக்கிறாங்க. அதனால என்ன சொல்கிறாங்க, ஆனாலும் அனாதி சாவாக வந்து ஒரு கோவில்லையோ ஒரு சர்ச்சிலையோ இந்த எத்தனை போகிறதையும் நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோ நல்லா வாழ்ந்து கூட என்ன இருக்குது, அனாதி சாவாக தானே ஒரு கோவிலில் கூட ஏற்றுன்னு போகிறாங்க. உன்னால் வாழ முடியல, அப்போ வயசு பையனில் நீ என்ன ஐடியா பண்ணலாம், நம்ம இப்படி கஷ்டப்படுறோமேன்ற போய் என்ன பண்ணுற, ஒரு பொம்பளைகளை பேசுகிற, அதே பொம்பளை வயிற்றில் பிறகுற பொண்ணை கட்டிக்கின்னு நான் படுற கஷ்டம், என்னுடைய கஷ்டத்தை நான் வெல்த்தி பண்ணுற உலகம்தான் இது. இப்படியாப்பட்ட பாவம் பண்ணுவோம். ஒரு என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு திருநங்கைன்னு இருக்கிறாங்க, அவங்க பிறந்ததே தாய் தாப்பனை கொடுக்குற ஒரு கஷ்டம். இந்த மாதிரி ஆகுண்டேன்ட்டு தாய் தாப்பன் நம்ம பிள்ளை இப்படி ஆயிடுச்சேன்ட்டு அதுவே அவங்களுக்கு ஒரு வலி. ஆனாலும் அவங்களும் இந்த மாதிரி இருக்கா, அதை விட அதுங்களுக்கு வலி, ஒவ்வொரு நாள் நரகம். அதில் சில பேர் என்ன பண்ணுறானுங்க, போய்க்கிறதுக்கு வழி இல்லாத கஷ்டப்பட முடியல, எப்படி ஒரு இதாக மேல் வச்சா வாயலாம், ஒரு கில்த்தியாக வாயலாம், நம்ம ஒரு வெல்த்தியாக இது பண்ணலான்னு என்ன பண்ணுறான், நல்லா எதனா ஒரு மூஞ்சி அதுங்க கஷ்டப்பட்டு ஒரு நகை நட்டை போட்டுன்னு இருக்குதுங்க, பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்குதுங்க, என்ன பண்ணுறானுங்க, அதுங்களை கையில் போட்டுக்கின்னு கொஞ்ச நாள் நல்லா பேசிட்டு அதுங்கிட்ட இருக்கிறதெல்லாம் கரைச்சிட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ண நடு ரோட்டில் விட்டுட்டு என் அப்பா திட்டுறாரு, என் அம்மா திட்டுறான், என் அண்ணன் திட்டுறான், எனக்கு ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் ஒவ்வொருத்தங்களை சாவச்சிட்டு போயிடுறானுங்க, சூசைட் பண்ணி வச்சுட்டு போயிடுறானுங்க. நான் எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்கிறேன்னா, இன்றைக்கி என்னுடைய பர்சனல் கதையை நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் நான் சொல்ல போகிறேன். இத்தனை பேருக்கு இத்தனை ஜென்மங்கள்லாம் இருக்குதுல்ல, அந்த ஜென்மங்களும் நம்ம கூட சரி சமமாக வாழுது. ஒரே தெருவில் இருக்குதுங்க, ஒரே ஊரில் இருக்குதுங்க, நல்லா கில்த்தா நல்லா இதாக, அவங்கள முன்ன கேவலமான பார்வை பாருங்க, கேவலமான கேடுகட்ட பார்வை பாருங்க. அது அசிங்கமாக பட்ட கஷ்டத்தை வெளியே சொன்னது அது கேவலமான பார்வை நம்மளை பார்க்குறாங்க இல்லையா. அவங்களுக்கு நல்ல ஜென்மம் நல்ல தாய் வயிற்றில் பிறந்திருந்தா கஷ்டத்தை வெளியேற்று சொல்கிறவங்கள பற்றி அவங்கள அசிங்கமாக கேவலமாக பார்க்க மாட்டாங்க. நான் சொன்ன பேர் அவங்க தான் பெரிய அசிங்கமே, உலகத்தில் பார்க்க போனால் பெரிய அசிங்கமே அவங்க தான். கஷ்டத்தை வெளியே சொல்கிறேன்னு சில பேர் நினைப்பாங்க, ஐயோ இது பாரா எப்படி இருந்துக்குது, இது பாரா இப்போ எப்படி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சில ஜென்மங்க அது நல்ல ஜென்மம் கிடையாது. அது வந்து நம்மளால மோட்டிவாக காண்டா இது வாழக்கூடாது, இது வளரக்கூடாது அப்படின்ற ஒரு காண்டு பூச்ச குணம் தான் சொல்ல. நல்ல வைத்த புள்ளிங்க இந்த பாப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுக்குதா, இப்படி வாழ்க்கையில் எப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துக்குதா அப்படின்னு நம்மளுக்கு இன்னும் நல்லா இருக்கணும் அந்த பொண்ணு அப்படின்னு தான் நம்மளை வாழ்த்துட்டு போவாங்க. அது சில ஜென்மங்க அந்த மாதிரி அவங்களாம் இவ்வளோலாம் அணையாக்கிரம் பண்ணாங்களே, அவங்கள கேவலமான பார்வையை பார்த்துட்டு அப்புறம் என்ன வந்து, ஏன்னா இந்த உலகம் வந்து பெருமை பற்றிக்கிற உலகம்தான், கஷ்டப்பட்டது வெளியே சொல்ல யாரும் கிடையாது. நான் வந்து இப்போ இருக்கிற இதுக்கு நான் கூட இந்த மாதிரி எனக்குன்னா நான்
நான் பட்டது எனக்கு 11 வயசுலேருந்து எனக்கு ஏதாவது நான் ஒன்று நம்ம சொல்லணும், யாருனா இதை சொல்லிட்டு தான் நம்மளுக்கு செத்தா கூட நம்ம பரவாயில்ல, ஆனாலும் இதை கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வரணும் 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 அப்படின்ற ஒரு இது இருந்தது எனக்கு. வந்து என்ன சொல்கிறதுனா, சின்ன வயசுலேருந்தே இந்த புண்ணியர், இந்த பயணி, கானா பாட்டு பயணி அவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் வந்து என் அப்பா கூட பிறந்தவங்க. எங்கள் அப்பாவுக்கு தாய் மாமாங்க. இவங்க கூடலாம் வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு 8 வயசுலேருந்து நான் கச்சேரிக்கு போவேன், கானா பாட்டு பாடுவேன். கானா பாட்டு பாடுவேன். அப்போல்லாம் இப்போ பாடுறாங்கன்னா குழந்தைங்கள சர்வசாதாரணமாக பார்க்குறாங்க ஒரு டிவியில் பாடுறதெல்லாம். அப்போல்லாம் வந்து ஒரு குழந்தைங்க பாடினாலும் அது உலக அதிசயம், இந்த குழந்தை எப்படி பாடுதுன்னு. நிறைய கச்சேரிக்கு போவேன், புண்ணியர் கூட பாடிக்கிறேன், நிறைய கானா பாடுகிற கூடலாம் நான் பாடிக்கிறேன், பாட்டெல்லாம் பாடிக்கிறேன். அப்போது நான் இப்போ என் அப்பா அம்மா ஒன்றா வாழ்ந்துருந்தா கண்டிப்பாக நான் ஒரு ஏதாவது ஒரு சாதாரண ஒரு ஸ்டேஜில் பாடுறவளுக்கு இவங்க ஒரு ஸ்டேஜில் பாடகர் அப்படின்ற அளவுக்கு நான் ஆயிருப்பேன். ஆனாலும் அப்பா அம்மாவுக்கு ஒரு சின்ன அவங்களுக்குள்ளே என்ன பர்சனல்லையோ அவங்க வந்து ஏதோ ஒரு வேறுபாடில் அவங்க பிரிஞ்சுட்டு அவங்க வழியில் அப்பா அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த எங்கள் ஆயா வீட்டுக்கு, அவங்க அம்மாவுடைய வீட்டுக்கு எங்களை இட்டுன்னு வந்துட்டாங்க. இட்டுன்னு வந்து இந்தமாரி ஆகிப்போச்சு, அப்பா வந்து அம்மா எழுதி கொடுத்துட்டாரு, இவங்களும் இதுமாரி ஆகிட்டாங்க. அப்போ எங்களை இது வச்சுருந்து அவங்க ஆயா வீட்டில் வச்சுன்னு எங்களை பார்த்து இருந்துட்டு அப்புறம் அவங்களுக்குள்ளே என்ன ஆகிப்போச்சு, அப்பாவும் போய் ஒரு கல்யாணம் பண்ணிக்கினாரு, அம்மாவும் ஒரு பர்சனல் லைஃப் ஏற்றுக்குன்னு என்ன ஆகிப்போச்சு. ஏன்னா ஆயா தாத்தா ஆயாவுடைய இன்னொரு பொண்ணு இன்னொரு பையன் வீட்டில் இருக்கிறாங்க. அவ்வளோதான், அம்மா விட்டு எங்களை அப்படியே போயிட்டாங்க. மாதம் ஆனால் என்கிட்ட அவங்க வந்து அவங்கக்கிட்ட காசு தர பசங்களை பார்த்துக்கோ செஞ்சு. அப்பா வந்து பக்கத்து தெருவில் தான் இருப்பார். எனக்கு என்ன சொல்கிறதுனா, காசு கொடுத்துட்டு போவாங்க, இந்தமாரி பசங்களுக்கு சாப்பாடெலாம் செஞ்சு போடு, என் பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கணும். ஆனாலும் எனக்கு எந்த சாப்பாடெல்லாம் செஞ்செல்லாம் நான் போடலாம் மாட்டாங்க. ரொம்ப பசியில் ஒரு நாள் தவறாத இப்போ ரொம்ப கொடுமை தாங்க முடியல. அப்போ எனக்கு என்ன ஆகிப்போச்சு, இட்டுன்னு வந்துட்டாங்க. இட்டுன்னு படிச்சுன்னு தான் அப்போ எங்கள் அப்பாவுடைய அம்மா இட்டுன்னு வந்துட்டாங்க. இட்டுன்னு வந்துட்டோடனையும் நீ எங்கள் வீட்டில் இருமா அப்படின்னு சொல்லி இட்டுன்னு வந்தோடனையும் அவங்க வீட்டில் இருந்துக்குன்னு அப்போல்லாம் வந்து இந்த டைனர்ஜி அது இதெல்லாம் வந்து பாத்ரூமெல்லாம் அவங்க வீட்டில் இருக்காது. குளிக்கிற தண்ணி மைதானத்துக்கு போயிட்டு வந்தால் அது தண்ணி யூரின் போகிற தண்ணி, இந்த தண்ணியெல்லாம் போய் இங்கே நம்ம வீடுனா மெயின் ரோட்டில் போய் ஒரு பெரிய சஸ்பெண்ட் இருக்கும், அந்த தண்ணியை எடுத்துன்னு போய் நம்ம அங்கே போய் எடுத்துன்னு போய் ஊற்றிட்டு வரணும். அவங்க வீட்டில் ஒரு யானம்பானம் கழுவணும், அந்த தண்ணியெல்லாம் ஒன்று போய் நான் ஊற்றணும். அப்போது அப்பாவுடைய செகண்டு வீட்டுக்கு ஆயாவுக்கு 2 ஹஸ்பண்டு, அவங்க 2வது ஹஸ்பண்டுக்கு பிறந்தவர் பசங்க 3 பேர். அவங்க 3 பேர் நான் என்ன சொல்கிறதுனா, தங்கச்சி அங்கேயே நின்றுச்சு, ஆயா வீட்லேயே நின்றுச்சு. நான் என்ன வரல இட்டுன்னு அவங்க போயிட்டாங்க, எனக்கு பொண்ணு இல்லை, நான் பெற்றது எல்லாம் ஆம்பளை பசங்க, அப்போ வான்னு சொல்லி என்னை இட்டுன்னு போயிட்டாங்க. அப்போ நம்ம ஆயா தானே கூப்பிட்றாங்க, நானும் போயிட்டு கொஞ்சம் ஒரு 2 வாரமோ 3 வாரமோ கிட்டே இருந்தேன். அப்போ கரெக்டாக எனக்கு ஒரு 11 வயசு 12 வயசாக இருக்கும். அப்போது அவங்க வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கிறப்போ கொஞ்சம் அப்படியே அவங்க சாப்பிட்றது, அப்படியே அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறது எல்லாம் பண்ணுறது. தூங்குறப்போ எத்தனை 11 வயசில் நடந்தது. நான் என்ன சொல்லுதுன்னா, நான் இருப்பனும் செத்துருவனும் இந்த 3 தெய்வம் மேலே ஆணிட்டு சொல்கிறேன். அதில் 3 அண்ணன் தம்பியில் என்னை தப்பு பண்ணுறதுக்கு பாவடை தூக்கி அந்த பக்கத்து ரூமில் என்னை வாயை போய் தீக்கின்னு போனான். கையை கச்சி விட்டு ஓடியான்ட்டேன். அந்த உண்மையை நான் 11 வயசு நான் மனசில் போட்டு வச்சுருந்தேன். நம்மளுக்கு அப்பாவும் சரியில்லையே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்பா கூட நான் எங்கள் ஆயாக்கிட்டே வந்துட்டேன். நான் சொல்கிறேன், எங்கள் ஆயாக்கிட்ட நான் அந்த உண்மை சொல்ல, நாங்கள் ஊர் நாட்டு மனசில் சண்டைலாம் போட தெரியாது, இவங்க கொஞ்சம் துணிச்சலாக இருக்கிறவங்க. ஏமா வந்தேன், எனக்கு பிடிக்கலையா, அந்த மூத்திரம் தண்ணி மொண்டு எடுத்துன்னு போய் ஊற்றுறது, நல்லா டைட்டில் தூக்கம் வர மாதிரியா, தூக்கம் வரல, எனக்கு கை கால்லாம் கொடியுது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நீங்கள் எழுந்திருமான்ற சொல்லிட்டாங்க. அப்படின்னு தான் எனக்கு அப்பயும் என்னை அப்படி தான் அவங்க பண்ணுறாங்க. என்னடா இது சாப்பாடு போட மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, நம்ம அம்மா வந்தாலும் இது போல் நம்ம கூட இருக்க மாட்டாங்க, தங்க மாட்டாங்க, எதுவுமே நான் எதுனா கண்டுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி இது பண்ணேன்.
அப்பா பக்கத்தில் இருப்பார். பக்கத்தில் இருந்தால் அவங்க பசிக்கு போய் அங்கே போய் நிற்பேன். அங்கே போய் நான் தங்கச்சியை போய் நிற்பேன். அப்பா என்ன பண்ணுவார், இந்தமாரி நீங்களாம் இங்கே நிற்காதீங்க, வராதிங்க. எங்கள் ரெண்டாவது ஒய்ஃபு இப்போ சொந்தக்காரங்களாம் வராங்க, பார்த்தா இவ்வளோ பெரிய பிள்ளைங்களா நீ அப்பன்ட்டு அந்த பொண்ணு யோசிப்பாங்க. அவங்களாம் போயிட்ட பேர் கூட வாங்கோ அப்படின்னு ஒவ்வொரு நேரத்தில் சொல்லிடுவார். சொல்லிவிட்டு இதேமாரி இருந்தது. சரி, அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே நீனுக்கு அவருக்காக ஒரு யோசனை வந்து, நீ பின்னிக்க நாளைக்கே பெரிய பொண்ணு அவரை மாரி இருக்கிற, நீ நீ வந்து என் கூட வந்துரு, உங்கள் சித்தி கூட வந்து இருந்துரு அப்படின்னு சொல்லி. அப்போது நான் போய் அவங்க கூட இருந்து அவர் கச்சேரிக்கெல்லாம் போவார். விட்டு நைட் டைம்லலாம் போவார். எங்கன்னா நான் ஒரு கொக்காச்சின்னு வரோ, ஒரு மீன் பிடிச்சின்னு வரோ, அப்படியே வெளியே போயிடுவார். அப்போ என்கிட்ட சொல்லுவார், நீ சித்தி கூட இரு அப்படின்னு சொல்லுவார். சித்தி கூட இருக்க சொல்லுவார். நான் அவங்க சொல்கிற வேலையெல்லாம் நான் செய்வேன். ஆன் டைமில் ஒரு மத்தியான டைம்லேயோ ஒரு நைட் டைம்லேயோ சரி சித்தி தூங்க தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துப்பேன். நான் ஒரு 12 வயசு எனக்கு இருக்கும். அந்த சித்தி கூட